அழுகை எனும் அருவியில். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு லைட்டாக வீடியோவை மூவ் பண்ணுங்கள். க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். ரைட் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடே உங்களுக்கு கீ கலர்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் 40ல் கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ண வாட்டி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். உங்களுக்கு ஃபோட்டோ பக்கம் இருக்க ஃப்ரேம்லேயும் செட் ஆகிடுச்சு அப்படின்னா ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி இந்த மாதிரி ஃப்ரேமில் செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ வீடியோ ஃபுல்லாகவே நம்ம 2 ஃப்ரேம்லேயுமே 2 ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் சேம் அதே ப்ரொசீஜரில் கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணி அந்த ஃப்ரேமுக்குள்ளே செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட கைன்மாஸ்டரில் வந்து எனக்கு ஃபாண்ட்ஸ் ஒர்க் ஆகாதனால நான் ஆல்ரெடி பிக்சல் லேபில் வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால பிக்சல் லேபில் இது பண்ணதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக கீழே நான் எப்படி கார்னரில் இந்த இடத்துல செட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.